பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. கண்ணாடியில போய் பார்த்து தெரியும். You absolutely disgust me. ஏடா கண்ணாடியில மூஞ்சிய பார்த்து உனக்கே வெறுப்பா இல்ல? இருப்புக்கம்மா. அஞ்சு வண்ண பூவே. உன்னோட பெரிய வாய்க்கு பெரிய சைஸ்ல ஒரு மாப்பிளை கிடைப்பாரு. இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. அதனால குனிஞ்சு கோலமே போட முடியாது. திக்கு வாய்க்காரங்கிட்ட திக்கி பேசினாதானே புரியும். மிஸ்டர் கோபால், அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது. சரி, செய்யற செயல்ல இருக்கு. So what defines beauty? For centuries, advertisements and films, they have told us that to be beautiful means to be fair-skinned, slim, tall, flawless, and anything that falls outside this frame is, mocked, sidelined, or reduced to comedy. So these so-called standards don't just stay on screen, but they creep into our daily lives, shaping how we see ourselves and others. So that lead to teasing, bullying, and the worst of all is being silence. So where people hide their true talents and identities out of fear of being judged. So this video is all, an attempt to question those standards, to listen the voices that have felt their impact, and to ask what true beauty is. Okay, உங்க பேரு? ஸ்வாதி. Okay, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்வாதி? தமிழ் டிபார்ட்மெண்ட். எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்கீங்க. ஓகே, சோ அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கு? காலேஜ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. ரைட். ஓகே, சூப்பர். ஓகே, சோ நீங்க வந்துட்டு கம்ஃபர்டபுளா பேச முடிஞ்ச ஒரு டாபிக் வந்துட்டு ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? சோ நீங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மூவி அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ அதுல எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி பார்த்தா இந்த கலரா இருக்கணும், ஓகே, இந்த ஸ்கின் டோன்ல இருந்தாதான் அவங்க ஒரு மாடலாவோ இல்ல ஹீரோயினாவோ இல்ல ஒரு ஆக்ட்ரஸாவோ வந்துட்டு இந்த சொசைட்டியோ இந்த டைரக்டர்ஸோ அந்த மீடியாவோ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கலர் எதுக்கு அதை நான் கேட்பேன். யாரும் வந்து இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, அந்த அக்கா கலரா இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஏன் கலர் இல்லைன்னா அவங்க அழகா இருக்க மாட்டாங்களா? அந்த கேள்வி எனக்கு எப்பவுமே இப்போ வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, கலரா இருந்தாதான் அழகா இருப்பாங்க. கலர் ஏன் அந்த கலரு? நம்ம ஏன் ஃபேஸை பாக்குறோம்? யாருமே மனசை பார்த்தே பேசுறது இல்லை. ஃபேஸை பார்த்து அவங்க அழகா இருக்காங்க அப்படிதான் முடிவு பண்றாங்க. ஆனா நிறைய பேர் கலரா இருக்கவங்க கொஞ்சம் கெட்ட இதுவும் பழக்கமும் இருக்கு. ஆனா அதை யாரும் பார்க்கறது கலரை மட்டுமே பார்த்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஏன் கலரை பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்றீங்க? அவங்க மனசை பார்த்து அவங்க கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படியே முடிவு பண்ணலாம். அது எனக்கு யாருக்குமே பிடிக்காது. அதனால தான் அந்த கலரை பத்தி பேசுவாங்க. ஓகே, சோ படத்துல எப்படி காட்டுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுவும் கரெக்ட் தான். இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, ஏன் கலரா இருக்கிறவங்க வச்சு அந்த இது பண்ணி ஏமாத்துறாங்க. கருப்பா இருக்கிறவங்க அதை போட்டு கலர் ஆகும்னு காட்ட மாட்டாங்க. கலரா இருக்கிறவங்கள போட்டு அதே கலரா காட்டுவாங்க. அதை ஏமாந்து நிறைய பேர் வளர்ந்துறாங்க. அதுவும் எனக்கு பிடிக்கல. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த கலர் இதுவே சேர்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நல்லது. சோ இப்போ நீங்க உங்களை அந்த மாதிரி யாராச்சும் ஜட்ஜ் பண்ணியோ இல்ல டீஸ் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் உருவாகி இருக்கா? நான் எங்க அண்ணன் சொல்லுவான், கலரா இருக்காங்க எல்லாருமே, கலருக்கு கிரீம் எல்லாம் போடுறாங்க சொல்லுவான். ஒரு தடவை எனக்கே நம்மளும் கிரீம் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துருச்சு. ஒரு நாள் போட்டா, அதுக்கப்புறம் 2 நாள் போட்டு 3ஆவது நாள் ஐயோ காணா அப்படி. அதுக்கப்புறம் என் மனசு சொல்லிடுச்சு, காணா இந்த கலர் வச்சு நம்மளாம் பண்றது நார்மலா இருக்கிறதே நல்லா இருக்கும் அப்படின்னு. அதான் நானே அப்படி பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு இது உணர்வு வேணாம் அப்படின்னு விட்டுருக்கேன். பண்ணிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே யோசிச்சிருக்கேன், இது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, பண்ணிருக்கேன், அதோடய விட்டுட்டேன். ஓகே, சோ இந்த பிரஷர் அப்ப சொசைட்டில இருக்கு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கலரா இந்த கலர்ல இருந்தா நல்லா இருப்பாங்க, இல்லனா அவ பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும், அந்த மாதிரி கம்பல்சரி இருக்கு. சோ அந்த பிரஷர்னால அவங்களுடைய டேலண்ட்ஸ வெளியில போர்ட்ரே பண்றதுலயோ இல்ல அவங்களோட செல்ஃப இப்போ வெளியில காட்டுறதுலயோ ஏதாச்சும் தயக்கம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நம்ம கருப்பா இருக்கோம், நம்ம இதுக்கு சூட் ஆக மாட்டோம் அப்படின்னு அவங்களே அவங்கள இது பண்ணிக்கிறாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாரும் அதை பண்ணணும்னு எதிர்பார்க்கேன். ஏன் கலருன்ற ஒரு காரணத்துக்கோசம் ஏன் அதை இது பண்ணணும் அப்படின்னு. ஓகே, சோ அப்ப நீங்க உங்களுடைய ஓன் டெஃபினிஷன் ஆஃப் ரியல் பியூட்டி அப்படின்னு சொன்னா என்னவா சொல்லுவீங்க?
என்ன சொல்றது? இதாண்டா அழகு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னவா சொல்வீங்க? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு, இல்ல அப்படின்னா இல்லனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா உங்ககிட்ட இப்போ வந்துட்டு ஒரு அழகு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? நல்ல மனசு, அதான் அழகு. நல்ல மனசுதான் அழகு. அதான் கலர் பார்க்காம நீங்க பேசி அந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கணும், அதான் அழகு. வேற எதுவும் அழகு இல்லை. வேற எதுவும் பேசியோ நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்க ரொம்ப தைரியமா வந்துட்டு அந்த இன்டீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு தாண்டி நீங்க வீடியோக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. நான் பேசுவேன், ஆனா எனக்கு வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா நான் நல்லா தான் பேசுவேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்க பேரு? ஹரிப்ரியா. ஓகே, ஹரிப்ரியா என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் பிஏ ஹிஸ்டரி. ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் கிளாஸஸ்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு டாபிக் வந்துட்டு ஹைட். ஓகே, ஸோ ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூவிஸ்ல அதுக்கப்புறமா இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் இந்த ஹைட்ல தான் இருக்கணும், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துட்டு நீங்க இன்னும் வளரணுமா, காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சில சில திங்ஸ்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ அதை கண்டிப்பா நம்மளையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. கரெக்டா? ஸோ நம்மளை அஃபெக்ட் பண்ணும் போது அது சில பேர் நம்மளை கலாச்சி பேசுறதோ இல்ல ஃபன் பண்ணி பேசுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும் போது, ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது உங்களை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இந்த மாதிரி இருக்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் அது பெருசாவே எடுத்துக்கல. ஸோ ஆனா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல கூட சில மூவிஸ்ல கூட நிறைய பேர் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ல மாதிரி இந்த மாதிரிலாம் காம்பரேட் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டான அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம மாதிரி மக்கள் மனசுல அது எப்படி எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதுவும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எல்லாம் வெளில இருக்கிறாங்க, அதெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய அது கருத்தா கூட இருக்கலாம். பட் எனக்கு அதை அப்படி தோணலை. ஓகே, அது உண்மையா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்போ அந்த காம்ப்ளைண்ட் அதெல்லாம் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் உண்மையா என்னன்னு கொடுத்தல, அதான் கூட அது வளருவாங்களா வளர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஆனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ கேர்ள்னா இந்த மாதிரி ஒரு மாடரேட்டான ஹைட்ல இருக்கணும், பாய்னா இவ்வளோ டவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கலாம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸ்னா இவ்வளவுதான் இருக்கணும், ஹைட்டா தான் இருக்கணும், குள்ளமா தான் இருக்கணும், அது அவங்களுடைய வளர்ச்சி பொறுத்து. பாய்ஸும் அதே மாதிரி தான். பாய்ஸ் வந்து ஹைட்டா தான் இருக்கணும், மீடியமா தான் இருக்கணும், குள்ளமா இருக்கணும். அது எல்லாமே ஒருத்தருடைய வளர்ச்சி பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதுக்கு இப்ப கூட நான் கூட தான் குள்ளமா இருக்கேன். ஸோ அது வந்து நான் எதுவுமே பெருசாவே எடுத்துக்கிட்டேன். குள்ளமா இருக்கேன்னா அந்த ஆக்சுவலி அது அம்மா இருக்கிறதுனால, ஸோ அதனால நான் அப்படி அதனால அப்பா கூட ஹைட்டா தான் இருக்காங்க. என் கூட பிறந்தவங்க கூட என் அண்ணனும் தங்கச்சி இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஹைட்டா இருக்காங்க. ஏன்னா அப்பா ஹைட்டா இருக்காரு, ஏன்னா அவங்களோட ஜீன் வந்து அவங்க 2 பேருக்கு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போடுறதுனால. ஸோ அதனால அம்மா மாதிரி இருக்கிறதுனால நான் குள்ளமா தான் இருப்பேன். அதனால அப்படி எடுத்துக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். சரி, ஒரு சில பேர் வளர்ச்சி ஒரு சில பேர் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி கூட சொல்றாங்க. அதோட வளர்ச்சி பொறுத்து தான் இருக்கும். ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம ஷார்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால நம்மள கண்டிப்பா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோ இப்போ வந்து ரிலேட்டிவ்ஸே வராங்கன்னா, என்ன அந்த பிள்ளை இன்னும் வளரல, என்னம்மா ஸ்கூல் முடிச்சிட்டியா, காலேஜ் முடிச்சிட்டியா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சில டாக்ஸ்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? நிறையவே நடந்திருக்கு. நிறையவே அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட ரிலேட்டிவ்ஸ், நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ப்ராப்ளம் ரிலேட்டிவ்ஸ் தான். இன்னும் உங்க பொண்ணு 12th முடிச்சா இன்னும் வளரலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் அப்புறம் சொல்லிட்டு நான் வளர்ந்தாலும் எது பிரச்சனை இல்லை, பட் முடிச்சுட்டு ஸ்கூல் வரைக்கும் முடிச்சிட்டேன். நானும் காலேஜ் போனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. காலேஜ் போன ஹைட்டா தான் வளர்ந்தா காலேஜ் போடுவேன் அப்படிலாம் கூட அதெல்லாம் கூட பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்றது? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹைட்டை பத்தி, இப்போ ஷார்ட்டா இருக்கிறத பத்தியும் டாலா இருக்கிறத பத்தியும் ஒருத்தருக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, தாழ்வு மனப்பான்மை வரும்போது அவங்க வெளியில வந்து ஒருத்தவங்களைய அவங்கள நானாவே வெளியில காட்டுறதுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க. கரெக்டா? ஐயோ நான் வந்துட்டு குட்டியா இருக்கேன், இல்ல நான் வந்து ரொம்ப டாலா இருக்கேன், எனக்கு வந்துட்டு பேண்ட் சைஸே கிடைக்காது, ஐயோ சட்டை சைஸே கிடைக்காது. அப்ப வெளியில போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். ஸோ அந்த தயக்கத்துக்கு வந்துட்டு இந்த மூவிஸ் தான், அதுக்கப்புறம் இந்த ஆட்ஸ், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு அதுதான் ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சொல்லலாம். ஆக்சுவலி அவங்க எதுக்கு கொடுத்தவங்கன்னா நம்ம கூட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை கொடுக்கறதுக்காக உள்ளது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது,
எல்லாரும் நம்மள சொல்றாங்கன்றதுக்காக அதை நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான். சோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூவிஸ் எது காட்டுறாங்கன்னா, நீ வெளியில தைரியமா வரணும், வெளியில வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசணும், எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நம்ம இப்படி இருக்கணும், உனக்குள்ள இந்த தாழ்வு மனமே நீ வளர்த்துக்க கூடாது. சோ அது கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். சோ இந்த ஆட் மூலியமா கூட மூவிஸ் மூலியமா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்துட்டு இதை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களோட அக்செப்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஓகே, எல்லாத்தையுமே தாண்டி ஃபர்ஸ்ட் பிஏ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஸோ நீங்கள் நிறைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் வந்துட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. தேங்க்ஸ். Hi, Your name? I'm Preetika Department? from Department of English. Okay, so I do have certain questions to ask you. Okay, so just feel comfortable and you can just answer to it genuinely. Okay, so Tamiliyum answer பண்ணலாம் இல்ல bilingual கூட answer பண்ணலாம், அது உங்க இஷ்டம். Right? So in films, overweight people are shown as comedy or laziness. Now, how do you feel about it? Not just like about the overweight people alone, but people who is like someone ரொம்ப ஒல்லியா இருந்தா கூட அவங்களுமே வந்துட்டு நல்லி எழுந்து அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு டிக்கல் பண்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றாங்க? எனக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் உண்டு. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்னாலதான் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்களா இல்ல நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வச்சுதான் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு. லைக் இப்போ ஓவர் வெயிட் பீப்புள் வந்து ரியல் லைஃப்லயுமே வந்துட்டு சில பேர் வந்து எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்க்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் தான் இருக்கும். பர்டிகுலர்லி மென் சில நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையும் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும் when I approach men. ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன். அது வந்து சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் நான் நினைக்கிறேன். அவங்கள வந்து ஒரு மாதிரி காமிக்கா காமிச்சு மென் அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி காமிச்சு டீஸ் பண்ற மாதிரி காமிச்சு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஒல்லியா இருக்கிறவங்களையும் அதே மாதிரி தான். ஒல்லியா இருக்கிறவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வந்து ஒல்லியா இருக்கா, அவளை வந்துட்டு எல்லாரும் எலும்பு மணி அப்படிலாம் வந்து ரீல்ஸ் அனுப்புறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை பத்தி அவ சொல்லுவா. லைக் ஒருத்தவங்க வந்து ஹெல்த் பத்தி கன்சர்ன் எடுத்து சொல்றது வேற, அவங்க பாடி பத்தி மட்டும் கிண்டல் பண்றது வேற. அது எனக்கு நடந்திருக்கு, அவளுக்கும் நடந்தா சொன்னாங்க. So நீங்க வந்து like have seen someone being body shamed or being too fat or too thin, அதுக்கெல்லாம் வந்துட்டு body shame பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணதா இருக்கட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் if you would like to share it. நான் வந்து பப்ளிக்ல நிறைய டைம்ஸ் வந்து லைக் குரூப்பா வந்து போகும்போது பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிறத நான் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கேன் என்னை பார்த்து. அப்புறம் என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன் ரொம்ப லீனா இருப்பான், அந்த பொண்ணு வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸே அவளை கலாய்க்கிறது, என்ன இப்படி வந்து ட்ரெஸ் வந்து இவ்வளோ இப்படி எதுக்கு இவ்வளோ லூஸாக போடுறேன் அந்த மாதிரி, அவளை ஒழுங்கா சாப்பிடு அப்படின்றது. அதாவது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு நோஷன் இருக்கும்ல, குண்டா இருக்கிறவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க, பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஹெல்த் ரிலேட்டடா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. தே ஹேவ் தேர் அசம்ஷன்ஸ் தட் அவங்க அதிகமா சாப்பிடுவாங்க, அந்த ஒரு கனெக்டேஷன் இருக்குது. அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நானே பெருசாலாம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து நிறைய சாப்பிட்டு ரொம்ப ஒல்லியா இருக்கிற பிள்ளைங்களையும் பார்த்துருக்கேன். ஐ ஃபீல் வந்து மெயின்லி இந்த மீடியா ஸ்ட்ரீம்லைன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எப்படி வந்து அதை காட்டுறாங்க. ஸோ வந்து ஃபிட்னஸ் வந்து இது கூட வந்து ஹெல்த் ரிலேட்டடா ரிலேட் பண்றது வேற, பட் அதை வந்து ஒரு சும்மா அப்பியரன்ஸ்க்காக மட்டும் பார்க்கறது தான் தப்புன்னு நான் சொல்றேன். இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு, ஸோ இப்போ இன்னுமே அது இருக்கா, நீங்க எடுக்கணும்னு அதை நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா அது வந்திருக்குது. ஏன்னா நான் சொன்னது எனக்கு வந்து சின்ன பிள்ளைல இருந்தே நான் வந்து ஓவர் வெயிட் தான். ஸோ வந்து சின்ன பிள்ளைல இருந்தே நிறைய பேர் வந்து வாக் பண்ணி நிறைய பேர் வந்து சொல்லி அதான் சொன்ன மாதிரி கேர் எடுத்து கொஞ்சம் உடம்பு குறைக்கணும், நல்லது, அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்றது. ஸோ நம்ம வந்து சில சுச்சுவேஷன்ஸ் நம்மளே வந்து முன்னாடி போய் இருக்கணும், நம்ம வந்து வாலண்டியர் பண்ண மாட்டோம், முன்னாடி போய் நிற்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த இன்செக்யூரிட்டினாலதான் அது வர விஷயம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்றதுக்கும் அது ரீசன் இருக்கு.
ஐ திங்க் அதுல இருந்து உடச்சு வெளியில வரணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? நான் வந்து என்னோட ஹெல்த்துக்காக நினைச்சிருக்கேன், அவங்க சொல்லுவாங்கிறதுக்காக நினைச்சிருக்கேன். சரி நல்லதுதான், கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணா நமக்கு நல்லது. இப்போ மேபி இந்த ஃபியூச்சர் நமக்கு நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வயசாக, அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பேனே தவிர சொல்றாங்கக்காக நான் எடுக்க மாட்டேன். அப்படியே நான் எடுக்கணும்னு நினைச்சாலும் யாராவது வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க சொல்லி நான் எடுக்கணும். Right. So do you think like the body type, the body shape or whatever it is, so does that should matter in how we value someone's ability? That's all. Not at all. Okay, so according to you, நீங்க சிம்பிளா ஒரு சில வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா according to you what you define as true beauty? True beauty is when people actually care for the people around them and அவங்களுக்கு நல்லது நினைச்சு கைண்டா இருக்கிறது, கம்பேஷனேட்டா இருக்கிறது one of the major qualities நான் சொல்றேன். இப்படி வந்து மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்களோட லுக்ஸ் வச்சு, பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களோட ஸ்கின் டோன், கம்ப்ளெக்ஷன் எல்லாத்தையும் வச்சு ஜட்ஜ் பண்ணாம இருந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து நல்லது. ஸோ எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு இன்க்ளூசிவிட்டி இருக்கணும். Hi, Sanisha. Okay, so I do have certain questions to ask you. So we're comfortable இருக்கிற level So ads they often promote straight hair, silky hair, and so அதெல்லாம் வந்து beauty and so அதெல்லாம் இப்படிதான் இருக்கணும், curly hair and the other your hair is so frizz அதை மாற்றணும், அந்த மாதிரி சில ads and of course media, you know, the films எல்லாருமே வந்து the selection of people or the actors or the actor in the movies, so அவங்களுமே pertaining இந்த மாதிரி ஒரு beauty standards தான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் they also select people, right? So how do you feel, you know, about curly hair and other being, you know, other அந்த மாதிரி மற்ற டைப்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சைட் லைட்டாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ என்னோட வியூ வந்து எப்படின்னா, அவங்க அதிகமாக வந்து ஸ்ட்ரைட் ஆச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்களா, அதுவே ஃபஸ்ட்டு கர்லி ஹேர் வந்து இன்செக்யூராக ஃபீல் ஆகும். அது ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து பார்க்குற பீப்புளுமே வந்து நம்ம கொஞ்சம் ஹேர் ஃப்ரிஸியாக இருந்தால் நம்ம அதே மாதிரி கர்லியாக இருந்தால் நூடுல்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சு விட்டுருவாங்க. ஃப்ரிஸியாக இருந்தால் என்னென்ன பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்குது இப்படிலாம் சொல்லி பயங்கரமாக நம்ம கலாய்ப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்னோடய ஹேரும் கர்லி ஹேர் தான். நான் வந்து இந்த மாதிரி எல்லோரும் என்னை வந்து கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரமாக நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் வந்து என்னோடய ஹேர் வந்து ஸ்மூத் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு எனக்கு கொண்டு போச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்க டிவியில் ப்ரமோட் பண்ணுறது எல்லாத்தையும் தாண்டி அதை பார்த்துட்டு நம்ம கூட க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை கலாய்க்கும் போது நம்ம இன்னும் இன்செக்யூராக ஃபீல் பண்ண தெரியும். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸை அவங்க ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி இருக்கிற பீப்பிள்ஸ் பற்றி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க, அவங்க ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. தென் அவங்கள பற்றி அவங்க கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து கர்லி ஹேர் தான் பெஸ்ட்டு, ஏஞ்சல்ஸ் தான் கர்லி ஹேர் வச்சுருப்பாங்க, அப்படிலாம் மாற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னும் அதெல்லாம் இருக்கலாம். ஸோ நீங்களும் வந்து கர்லி ஹேர் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்களா? ஸ்மூத்திங் பண்ணி ஸோ எப்படி வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் மாற்றிட்டீங்க? எப்படி எனக்கு வீட்டில் சொல்கிறாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுனால உங்களுக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்ச அந்த மாதிரி பண்ணுறீங்களா? என்ன அதான் சொன்னேன். இப்போ வந்து என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்கூல் டைமில் வந்து. அப்போது நமக்கு அந்த பப்ளிக் டைமில் வேணால் நமக்கு நார்மலாக நம்ம ஹேர் வந்து எப்போ போல பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்போ போட்டுட்டு போகும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து கலாய்ச்சாங்க. இந்த மாதிரி என்ன ஹேர் இது, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹேர் இருக்குமா, அடுத்த நாள் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ரொம்ப லைக் ஒரு மாதிரி எனக்கு ப்ரோக் ஆயிடுச்சு, ஹார்ட் ப்ரோக் ஆயிடுச்சு. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டே நமக்கு சொல்லும்போது லைக் அதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நான் இப்போ காலேஜ் போகும்போது நம்ம யாருக்குமே வந்து எனக்கு கர்லி ஹேர் இருக்குன்னு தெரியக்கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் காலேஜுக்குன்னு சொல்லி நான் என்னோடய ஸ்கூல் லீவில் வந்து நான் ஸ்மூத்திங் பண்ணேன். அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது ஆப்வியஸாக எல்லோரும் அது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால நான் சொல்லுவேன். So it's not just the hair which is in your head, okay, but also the facial hair, the body hairs, regular hair. எல்லாருமே go through a lot of pain, okay, the laser surgery அந்த நிறைய hair removal treatment அந்த மாதிரிலாம் நிறைய pain they go through, and somehow they want to, you know, fit themselves in the beauty standards, in the societal beauty standards இருக்கணும் அப்படின்ற
குறைக்கிறதுக்காக நிறைய பெயின் போட்டு பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தி அதர் ஹேர்ஸ் வாட் எவர் விச் இஸ் ப்ரெசன்ட் நேச்சுரலி டு அஸ்? ஃபேஷியல் ஹேர்னு சொன்னால் அதுலேயும் நான் உள்ளே வரேன், ஏன்னா எனக்கு அது இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்னோட அப்பர் லிப்புக்கு மேலே வந்து டார்க், அது பிக்மெண்டடாக இருக்குது, அதில் ஹேர் மட்டும். அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் உனக்கு மீஸ் இருக்குது, பாய் தான், கேர்ளுன்னு கூட நீ பாய் தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப லைக் ஹர்ட் ஆகும். ஆனால் நான் வந்து பெருசாக எக்ஸ்ப்ரெசிவ் டைப் கிடையாது, அதனால் நான் வந்து அது ஹர்ட் ஆகாத மாதிரி இருந்துப்பேன், சைலண்டாக இருந்துப்பேன். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் அதை சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அதை எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், அது ஒரு பெயின் நம்ம கோத்ரூ பண்ணுறது நம்ம தான். நம்ம வந்து நார்மலாக அது வளருதுன்னு நம்ம சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க, இன்னும் பிடிச்சிட்டு இப்போ எனக்கு வந்து அது ஜெனட்டிக்ஸ்னால இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு அது வந்து பிசிஓடி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அவங்க என்ன ஹெல்த் இஷ்யூ கோத்ரூ பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. அது தெரியாமல் இவங்க வந்து ஏதோ கலாய்க்கணுமே கலாய்ச்சி போயிடும். ஆக்சுவலி கலாய்க்கிறதுங்கிறது இந்த மாதிரி ஒருத்தவங்களோட மைனஸ் வச்சு கலாய்க்கிறது, அது கலாய்க்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி நல்லா பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு தான் சொல்கிறீங்களே தவிர, ஸோ அவங்களுடைய நேச்சரே இதுதான் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் நமக்குள்ளேயே அவங்க வந்துட்டு இல்லாத மாதிரி ஒரு விதத்தை வந்து வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து அதை மைனஸ்னே பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ அவங்க என்னை பார்க்குறாங்கன்னு தாண்டி நானே என்னை அப்படி தான் பார்க்குறேன். அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க, என்கிட்ட இதெல்லாம் இந்த மாதிரி மைனஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி நிற்கும் போது எனக்கு என்னோட மைனஸ்க்கு தெரியும், ப்ளஸ் எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ இதனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸையும் வெளியில் ஷோகேஸ் பண்ண முடியாமல், அப்படி வர ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு மிஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வரைக்கும் அப்படியே பிரேக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆப்வியஸாக ஆகுது. பிகாஸ் இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னா என்னை விட கொஞ்சம் ஃபேராக இருக்கிறதுக்கு வந்து நான் எடுக்க மாட்டேன். எதனாலனா லைக் நான் வந்து அவங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே நான் வரலை, அதனால நான் ஸ்டெப் பேக் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அது பேஷனாக இருக்குது, நிறைய பேருக்கு பேஷன் இருக்குது, நிறைய சினிமாவில் போகணும். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, ஒரு ஐடியாஸ் அவங்க வச்சுருக்காங்க, ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளெல்லாம் அவங்க ஃபிட் ஆகாதுன்னு அவங்க ஸ்டெப் பேக் பண்ணுறாங்க. ஸோ மை லாஸ்ட் question to you, according to you, what do you think that the term real beauty is in your life? According to me, beautyங்கிறது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை எப்படி நடத்துகிறாங்க, லைக் த வே யூ ட்ரீட் பீப்புள், அதுதான் மெயின். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு சர்டன் பாயிண்டில் சைலண்டாக ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரோட லைஃப்லையும். யாருமே இங்கே வந்து நான் எதுவுமே கோத்ரூ பண்ணணும்னு சொல்லுங்கள், எல்லாருமே வந்து அது வெளியில் எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில சைலண்டாக கோத்ரூ பண்ணிருக்கோம். ஸோ நம்ம மற்றவங்ககிட்ட கைண்டாக இருக்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும் ரியல். Hi, your name? Prasalya. Okay, so I do have certain questions for you. First, feel free and comfortable answer பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பிரைட் ஸ்மைல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு காட்டிப்பாங்கன்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு மூவிஸ்லையும் சரி. ஸோ இப்போ அதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட்டு அண்டர்கோ ஸோ மச் பெயின். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க சார்? எல்லாருக்குமே ஸ்மைல் வந்து அழகு தான் கொடுக்கும், யாருக்குமே வந்து அசிங்கப்படுத்தாது எந்த பொறுத்த வரைக்கும். ஸோ யார் சிரிச்சாலுமே அழகாக தான் இருப்பாங்க. ஸோ பிரைட்டான டீம்ஸ் இருக்கிறவங்க தான் அழகாக இருப்பாங்க, இல்லை அலைன்மெண்ட் இப்படி இருந்தால் தான் அழகாக இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வல்ல அழகு தான் நிஜமா. ஆனால் இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அலைனர் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த ட்ரீட்மெண்ட் அண்டர் கோ பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதுக்காக தான். நானுமே வந்து வீட்டில் பியர் பண்ணிட்டு இருந்தேன், அட் ப்ரெசென்ட் பண்ணிட்டும் இருக்கேன். நான் வீட்டில் இருக்கும்போது நைட் தூங்கும்போது வந்து பியர் பண்ணுவேன். ஸோ அது எதுக்காகனா என்னோட பல் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு வந்து போன்ல இருந்தே வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஹெரிடிட்டி வைஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட வந்து கம்மி ஸ்மைலா இருக்கும். நான் சிரிச்சா இப்போ வந்து எனக்கு டீத் என்னதான் உள்ள போயிருந்தாலும் என்னோட அந்த கம்மி ஸ்மைல் வந்து கண்டிப்பா இருந்தே ஆகும். அது எதுவும் பண்ண முடியாது. லைக் நான் எடுத்த ட்ரீட்மெண்ட் அந்த டைம்ல வந்து அந்த கம்மி ஸ்மைலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த கம்மி ஸ்மைலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் எடுத்துட்டு என்ன கிடையாது. ஸோ எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இப்போ இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஸோ
ஸ்மைல்ன்றது எல்லாருக்குமே அழகு தான் கொடுக்கும். அதுல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படி இருந்தாதான் அழகு இப்படி இருந்தாதான் அழகுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான ஒரு கான்செப்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு ஓகே, ஸோ உங்களோட அக்செப்டன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸே யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னா கூட என்னம்மா உன் பொண்ணோ பையனோ பள்ளி வந்து இப்படி இருக்கு, போய் டாக்டருக்குலாம் போய் காட்ட மாட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கலாய்க்கிறதோ இல்லை மேக்கிங் ஃபன் ஆஃப் தேர் மியர் அப்பியரன்ஸ், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அது நல்ல கொஸ்டின். நானுமே அதை வந்து எனக்குமே அது அஃபெக்ட் ஆயிருக்கு. என் வீட்டில் அந்த மாதிரி கேட்டுருக்கேன். என் மம்மிக்கும் என் டேடிக்கும் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஹெரிடிட்டி வைஸ்ன்றதுனால என்னோட ஃபாதர் என்னோட கிராண்ட் மதருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. லைக் வெளில இருந்து ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸோ இல்லை என் அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு யார மாதிரி உங்களுக்கு ஏன் பள்ளிகளுக்கு மட்டும் வெளில வந்திருக்கு, உங்களுக்குலாம் அந்த மாதிரி இல்லையே, என்னாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க, இன்னும் அழகா தெளிவாளே, நல்லா இருக்கிற பொண்ணாச்சே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு வந்து சரி என்னடா சடனா வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கும் இருக்கும். ஆக்சுவலா அதை நார்மலா இருக்கிறதுனால யாருக்குமே எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ற மாதிரி இருந்திருக்காது. அது நார்மலா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், நாமளா வந்து விருப்பப்பட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், அது வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணிருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். மாதிரி சொல்லி 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 அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து அது ஒரு வேற மாதிரியான ப்ராசஸ் இது என்ன பொறுத்த வரைக்குமே. அதுவும் இல்லாம கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க என்னதான் கான்ஃபிடென்ட்டா போய் நின்னாலுமே ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கண்டிப்பா நீங்க அவங்க வந்து ஷார்ட்டடா ஃபீல் பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்து பிரேக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது அவங்கவுங்களுக்குன்னு இருக்கும்போது அந்த பெயின் வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூவி ஓவர் ஷேடோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு இந்த டேலண்ட்ஸ் ஓவர் ஷேடோ பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை வந்துட்டு பிரேக் பண்ணுறது இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு தடுக்கிறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்க மாதிரி எப்படி சொல்றது, உங்களோட இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இப்போ திரும்பவும் உங்களால மீண்ட அதுக்கான முயற்சி வந்து ஏதாச்சும் எடுத்துருக்கீங்களா, இல்லை வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா, இல்லை அதனால வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டேலண்டோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது. பட் அந்த மாதிரி என்னை வந்து ரிலீஸ் பண்ணுற டைம்ல எனக்கு கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும் டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட். பட் நான் அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, ஓகே அவங்க ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி தானே, நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரினா டெஃபினெட்லி இஃப் இட் இஸ் அபவுட் மை கேரக்டர் ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி சேஞ்ச். பட் இது வந்து ஒரு ஜெனட்டிக் ட்ரைட், அது அதை என்னால் மாற்ற முடியாது. ஸோ ஐ வில் அக்செப்ட் மை செல்ஃப். அதை நான் கடந்து போய் தான் ஆகணும். என்னால் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்க முடியுமான்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க பண்ணுற அதே மிஸ்டேக்கை நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கும் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது. நான் லைக் என்ன மாதிரி தான் ஒரு வேற ஒருத்தவங்களை பார்த்தேன்னா நான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்ன எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா அவங்கள இந்த அளவுக்கு வந்து இன்செக்யூரபிளாக வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். So basically, according to my last question for you is, so how do you define a real beauty in your words? Real beauty lies within ourselves, within each and every person. That's what I feel. Because பியூட்டின்றது வெறும் அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் பற்றி கிடையாது. அது வந்து ஒரு நம்மளோட கேரக்டரா இருக்கட்டும், நம்மளோட இன்னர் குவாலிட்டியா இருக்கட்டும், அது எல்லாத்த பொறுத்தும் தான் வந்து பியூட்டி என்னை பொறுத்த வரைக்கும். Based on my point of view, beauty is what lies within ourselves. Don't look or don't judge our outer appearance. Yeah, that's what. Thank you. Thank you so much. So what we call beauty has never been neutral. It is shaped by history, by power, and by media that continues to glorify one image while shaming other. Skin tones, teeth, body size, height, hair, all turn into weapons of judgment. But beauty is not a single color or size or style. It is diversity,
it is individuality, it is confidence. So the real question is not whether we fit into the frame of beauty, but whether we have the courage to break it. So true beauty is being unapologetically ourselves. Thank you.